வெல்கம் டு டால்பின் கெமிக்கல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கிங் சோடா வச்சு டிஷ்வாஷல், அதாவது விம் ஜெல் மாதிரி நல்ல குவாலிட்டியான டிஷ்வாஷல் எப்படி தயாரிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது இதில் வரும். இப்போ நம்ம பேக்கிங் சோடா என்கிட்ட 1 கிலோ இருக்குது. நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது 1/2 கிலோ பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா வச்சு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம காஸ்டிக் சோடாவோ இல்லை சோடா ஆஸோ போடும்போது கை லைட்டாக பிப் எடுக்கும், இல்லைனா சின்ன சின்ன காயங்கள் வரும். பேக்கிங் சோடா பொறுத்த வரைக்கும் பாத்திரங்களை பளிச்சுன்னு வைக்கும், கைக்கு எதுவும் ஆகாது. இதுதான் மெயின். அதனால் பேக்கிங் சோடா இப்போ 500 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு பக்கெட்டில், அதாவது நான் இப்போ எடுத்துருக்கிறது 20 லிட்டர் பக்கெட்டு. ஆனால் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது 50 லிட்டர் பக்கெட்டாக எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றவே கூடாது. இந்த பேக்கிங் சோடாவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பக்கெட்டில் 1/2 கிலோ பேக்கிங் சோடாவை போட்டுட்டு அடுத்து ஆசிட் சில்லரி 1 லிட்டர் அந்த பேக்கிங் சோடாவோட நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது எதுக்காக தண்ணி இல்லாமல் நம்ம ஆட் பண்ணுறோம்னா, பேக்கிங் சோடா தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசிட் சில்லரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹைட்டில் பக்கெட் வச்சுருந்தாலும் அது பொங்கி வெளியில் வந்துடும். இதுவாக ஆசிட் சில்லரி ப்ளஸ் பேக்கிங் சோடா ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது பொங்கி வரும்போது நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பெரிய அளவுக்கு பொங்கி வெளியில் வராது. இப்போ நம்ம பேக்கிங் சோடா 1/2 கிலோ, ஆசிட் சில்லரி 1 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். இதை நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொங்குற மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வரும். இடையில பார்த்து பொங்க அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைனா பொங்கி நீங்கள் வெளியில் போயிடுங்க, சரி கலங்கிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா அது பொங்கி வெளியில் ஊற்றிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு கைக்கு எதுவும் ஆகாது. அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறோம். நம்ம பேக்கிங் சோடா, ஆசிட் சில்லரி, AOS, SLS, கலரு, செண்டு, இதுதான். இப்போ நான் கலக்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பொங்கி இருக்கும். பொங்கி வந்ததை திரும்ப கிண்டி விடுறேன். கிண்டி விட்டதுக்கு பிறகு நல்லா எப்படி மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் 15 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம். அதாவது 10 லிட்ரு தண்ணி ப்ளஸ் SLS 4லேருந்து 5 யூஸ் பண்ணலாம். இப்போ நான் தண்ணி 1 லிட்டரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கே உங்களுக்கு நல்லாவே பொங்கி வரும். நீங்கள் பக்கெட்டு மட்டும் 20 லிட்டர் பக்கெட் வைக்காமல் ஒரு 50 லிட்டர் பக்கெட்டாக வச்சுக்கோங்க. அதில் 500 கிராம் பேக்கிங் சோடா ப்ளஸ் சில்லரி, ஆசிட் சில்லரி 1 லிட்டர் போட்டு கலக்குங்க. இப்போ நான் அந்த 1 லிட்டரு தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கலக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கே நல்லா பொங்கி வெளியில் வரும். நம்ம கரெக்டாக அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு பேக்கிங் சோடாவும் சில்லரியும் மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்.
1 லிட்டர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பொங்கி வர்றது உங்களுக்கே தெரியும். நல்லாவே பொங்கி வரும். ஐநூறு கிராம் பேக்கிங் சோடா, 1 லிட்டர் ஆசிட் சில்லரிக்கு 10 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. 10-11 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்குங்க. எஸ்எல்எஸ் வந்து 4லேருந்து 5 ஊற்றிக்கலாம். இப்போது வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 5 லிட்டர் கூட ஊற்றி 20 லிட்டராக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 15 லிட்டர் ஊற்றி பாருங்கள். ஊற்றியும் திக்னஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 15 லிட்டரு 17 லிட்டரோடு நிறுத்திடுங்க. அப்படி இல்லையா 20 லிட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல திக்னஸான டிஷர்ஜெல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து 10 லிட்ரு ப்ளஸ் எஸ்எல்எஸ் 5 அந்தளவு தான் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். பாருங்கள் பொங்கி எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கணும். பக்கெட்டை விட்டே வெளியில் வர அளவுக்கு வந்திருக்கு. நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன். நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பேக்கிங் சோடாவும் சில்லரையும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். நீங்கள் தண்ணியை மட்டும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. மொத்தமாக ஊற்றி விட்டிங்கன்னா பொங்கி வெளியில் வந்துடும். இப்போது திரும்ப பொங்க 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 கரெக்டாக அப்படியே கிண்டிகிட்டே வந்து இப்போ திரும்ப கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கும். நுரையெல்லாம் அடங்கியிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பொங்கி வெளியில் வரும். அப்போது நம்ம கரெக்டாக அதை கிண்டி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கரெக்டாக பேக்கிங் சோடாவும் சில்லரியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டைமிங் ரொம்ப எடுத்துக்கணும். இதை கலக்கி கரெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கே வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கும்போது நீங்கள் கரெக்டாக கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாம் வெளியில் வந்து ஊற்றிடும். அதனால் கரெக்டாக கலக்கி விட்டுங்க. கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ எனக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றுறேன். ஒவ்வொரு லிட்டராக ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி ஊற்றினது பிறகு பார்த்தா அந்த கரெக்டாக அந்த லிக்யூடு தன்மை தெரியுது நமக்கு. அதனால் இன்னமும் திரும்பவும் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப பழைய இடத்துல கொண்டு வச்சு எஸ்எல்எஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கலரு செண்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து நுரை கரெக்டாக அடங்கினதுக்கு அப்புறமாக்கி இப்போது திரும்ப தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினா இப்போ உங்களுக்கு அது லிக்யூடு தெரியுதா? இந்த அளவுக்கு தெரிஞ்சது பிறகு தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். மொத்தம் வந்து 10 லிட்ரு 12 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு டிஷார்ஜ் உங்களுக்குள்ள திக்னஸ் தெரியும்ல இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து வாட்ரு வந்து மொத்தம் வந்து 10 லிட்ரு வாட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஏஓஎஸ் வந்து ஒரு 50 ml அல்லது 100 ml ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா ஏஓஎஸ் வந்து எதுக்காகனா நுரை வந்து நல்லா வரும். போமிங் வந்து நல்லா கிடைக்கும். போமிங் பூஸ்ட் ஏஓஎஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா போமிங் பூஸ்ட், நல்லா போமிங் கிடைக்குங்கிறதுக்காக ஏஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது செண்டு வந்து நான் லெமன் செண்டு தான் போடுறேன். லெமன் செண்டு வந்து ஒரு 50 ml மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து 50 ml கப்பு. இது 50 ml மட்டும் செண்டு ஊற்றிக்கிறேன். இப்போது 25 லிட்டர் வரைக்கும் 50 ml ஊற்றினாலே போதும். ஏன்னா சில நேரங்களில் வந்து உங்களோட செண்டு வந்து லெமன் செண்டுங்கிறதுனால அது சிட்ரிக் இதாக இருக்குது ஆடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லிக்யூடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கலக்கும்போது திக்காக இருக்கும், அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் செண்டு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். லெமன் செண்டு வந்து எப்போதுமே வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். 25 லிட்டருக்கு 50 கலக்கலாம், அந்தளவுக்கு கலந்துக்குங்க. அப்படி தண்ணி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் SLS வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய வரும். இதில் வந்து நான் ஜீ சால்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜீ சால்ட் வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலர், இது வந்து சிந்தட்டிக் கலரு, எல்லோ கலர்லேயே வந்து சிந்தட்டிக்கு கலர் வந்து இது வந்து வெயிலில் வச்சாலும் மாறாது, அப்படியே அந்த கலர் அப்படியே இருக்கும். இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கும்போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டே இருக்காது, ஒரு மாதிரி கலர் வந்து லிக்யூட் வந்து மங்கின மாதிரியே இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து நமக்கு எப்போ கொடுக்கும்னா SLS வந்து நம்ம ஆட் பண்ணும்போது தான் இந்த டிரான்ஸ்பரண்ட்டே வரும். இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா, சிலரி 1 லிட்ரு, AOS 100, கலரு, அடுத்து செண்டு, இப்போ நான் SLS ஆட் பண்ணுறேன். இதில் வந்து SLS வந்து நான் 4 லிட்ரு ஊற்றுறேன். இதுக்கே வந்து எனக்கு 17 லிட்ரு வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 17 லிட்ரு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பக்கெட்டோட அளவு வந்து 17 லிட்டருக்கிட்ட வரும். SLS வந்து 4 லிட்ரு. இந்த SLS ஊற்றி கலக்கினதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து லிக்யூட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டே வரும். அதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்பரண்ட்டு நமக்கு கிடைக்காது. அதனால் SLS வந்து கண்டிப்பாக வேணும். திக்னஸ் வேணுங்கிறவங்க SLS பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். SLS பேஸ்ட்டு 140, 100 ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கிது. ஒரு SLSோட பவர் வந்து SLS பேஸ்ட்டு வந்து 1 லிட்ரு SLSக்கு வந்து 1 லிட்ரு SLS பேஸ்ட்டு வந்து 2 லிட்ரு 3 லிட்டரு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து 3 லிட்ரு கணக்கு 2 லிட்ரு கணக்குக்கு ஒரு SLSோடது. இப்போ 4 லிட்ரு SLSையும் ஊற்றிட்டு இப்போ கலக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி கிளியர் இல்லாமல் இருக்குதுன்னு. இனி அந்த SLS வந்து அதோட மிக்ஸ் ஆகி கலங்கும்போது தான் இப்போ டிரான்ஸ்பரண்ட் வரும். அப்படியே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கும். இப்போது நமக்கு வந்து டிஷ்வாஷ் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலக்கி விடணும். பேக்கிங் சோடாவையும் சிலரியை மிக்ஸ் பண்ணும்போது பொங்கி வெளியில் வராத அளவுக்கு பெரிய பக்கெட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவையும் சிலரியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக லிக்யூடு டிஷ்வாஷ் லிக்யூடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான். இதுக்கு வந்து உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா தான் வரும். இப்போ 17னா ஒரு லிட்ரு 100 கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 17 லிட்டருக்கு 1700 ரூபா வரும். இப்போ மெட்டீரியல் செலவுன்னு பார்த்தா 600 தான் வரும். அடுத்து பாட்டில் செலவு. பாட்டிலுக்கு ஒரு 100 ரூபா வந்தாலும் 600 700 போனாலும் பாதிக்கு பாதி நமக்கு டிஷ்வாஷரில் லாபம் கிடைக்கும். இது வந்து விம்ஜெல் அளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற இடத்துலையும் கம்ப்ளைண்ட் வராது, ரீசேல்ஸ் வரும். இதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து பிஹெச் லெவலையும் பார்த்தோம்னா பிஹெச் லெவலு கரெக்டாக இருக்கும்.
பிஹெச் பேப்பர் வச்சு பார்த்தா க்ரீன் கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? பிஹெச்சில் வந்து க்ரீன் வந்து நம்பர் 7 பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.